நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ ஓவரால் மூவி எல்லாருமே வந்து பார்க்கலாங்க. ஓவராலாக பார்க்கும்போது நடிப்பு நல்லா இருக்கு. ஒரு கதையான நாட்டம் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போலாம் லவ்வர்ஸுக்கு நல்ல படமா இருக்கும். உண்மையாக லவ் பண்றவங்களுக்கு தாராளமாக பார்க்கலாம். படம் வந்து அந்த நாட்கள் செம்மையாக இருக்குது. பட் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது காதல் விழுந்த படம் பார்க்குற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. ஹீரோவும் நக்குல் மாதிரி தான் இருந்தார். புது ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல, நல்லா இருக்குது, எங்கேயும் லேக் விழல. அப்புறம் பார்த்தீங்கன்னா லவ்வுக்கு ஒரு பேருங்க. இது லவ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஒரு நோயால் பொண்ணு தாக்கிக்கிறான், அந்த 7 நாட்களுள்ள சாவப்புறம். இது ஹீரோக்கு தெரியுது, எப்படி காப்பாற்றுறாரு இல்லையா தான் கதை. பட் அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு எப்படி வாழ்கிறாங்க, இது ஒரு கதை. அவர் இத்தலாக இருந்து ஒரு ஹீரோயினை காப்பாற்றுறாரு. இதுதான் கதையோட சுச்சுவேஷன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சூப்பர். அதே மாதிரி சுந்தர் சார் செம்மையாக பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்குது, எக்ஸலென்ட். படம் வந்து இப்போ தான் பார்த்துட்டு வராங்க. அந்த 7 நாட்கள் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூப்பர் நேச்சுரலான பவர் வந்து ஹீரோ கிடைக்கிதுங்க. அதனால் வந்து இப்போ யார் சாகுறாங்களோ அது வந்து ஹீரோவுக்கு தெரியுதுங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஹீரோயினை எப்படி காப்பாற்றுறாரு, அதுதான் இந்த 7 நாட்கள்ங்கிற கதை தாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து கிளைமேக்ஸில் வந்து சோஷியல் அவேர்னஸாக போயிட்டாங்க. அந்த ரேபிஸ் இருக்கிறத பற்றி நல்லா கொஞ்சம் அவேர்னஸோடு எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாங்க. ஆக்டர் ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருக்காருங்க. அவர் கொடுத்த ரோலை நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் வந்து கரெக்டாக அவங்க ரோலில் கரெக்டாக பண்ணியிருக்காருங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான படங்க எனக்கு. அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப லேக் ஆகலைங்க. 2 ஹவர்ஸ் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து டைரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருங்க. ஸோ ஓவரால் மூவி எல்லாருமே வந்து பார்க்கலாங்க. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்தீங்கனாலும் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து ஒரு 9 out of 10 மூவி தான். படம் உண்மையுமே நல்லா இருக்கு. காதல் விழுந்த என்னை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்ல ஒரு லவ்வுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த பையன் வந்து நல்லா நடிச்சிருக்கா. அப்படியே நடிப்பு எல்லாருமே நல்லா இருந்துச்சு. படத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரேபிஸ் நோயை வச்சு இது மாதிரியும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க. நாய் கடிச்சா அதை வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அது ஒரு சின்ன ஒரு மெசேஜ். இருந்தாலும் அதனால இவ்வளோ பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்புலேயும் அந்த லவ்வர்ஸ் வந்து இவ்வளோ ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லி நல்லா காமிச்சிருக்காங்க. எனக்கு அப்படி தெரியல. அப்படி அதை பார்த்தோன்னா கண்ணில் வந்து அது ஒரு பவர் மாதிரி வருதுன்னு சொன்னாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் இருந்தது. அது வந்து எனக்கு வந்து ஐடியா கிடையாது. அதை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. ஓவராலாக வந்து கதை வந்து லவ் ஸ்டோரி. லவ்வுக்காக எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது நாட்டு. காதலில் விழுந்த என்ன படம் பார்த்தா எப்படி அவர் இறந்த ஒரு பொண்ணை வந்து அவர் இது பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவருக்கு ரேபிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுமே இந்த பையன் வந்து விட்டு போகாமல் அவளை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நாடு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரின்றதை விட ஓகே, அந்த 7 நாட்கள் ஒரு நாட்டு வந்து அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது வந்து அதில் 1 by 1 சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது நடிப்பு நல்லா இருக்கு. ஒரு கதையான நாட்டு வந்து நல்லா இருந்துச்சு. படம் ஒரு நல்ல ஆக்சுவலாக ஒரு லவ் ஸ்டோரி. இது ஒரு இப்போ லவ் பண்ணுறவங்களுக்கான ஒரு கதை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு லவ்வுக்காக போராடுற விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த உண்மையாக லவ் பண்ணுறவங்க இந்த படம் வந்து ஒரு டைம் பாஸ் பாடும். ஆனால் கதையாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் லேக்காக ஃபீல் ஆச்சு. ஏன்னா லவ்லேயே ரொட்டேஷன் ஆகிட்டே இருந்துச்சு இந்த கேரக்டருக்குள்ள. பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அது ஓரளவு பேலன்ஸ் ஆச்சு. ஏன் அந்த லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு டிசீஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் அதுலேயே வந்து மெடிசன் பற்றி சொல்லும்போது இந்த மெடிசனில் ஒரு எரர் வருது. அது நாட்டு மருந்தில் சரி பண்ண மாதிரியா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் கொண்டு போய் அந்த கதை போயிருந்து ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. என்னை பொறுத்தளவுக்கு பார்க்கலாம். லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த படம் டைம் பாஸ் ஆகும், எமோஷனாக கனெக்ட் ஆகும். ஃபேமிலியாக பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை லவ்வர்ஸுக்கு நல்லா லவ் பண்ணுறோம் ஒரு லவ். ஏன்னா இப்போல்லாம் வந்து 4 லவ் ஸ்கிப் ஆக மாதிரி எல்லா படமும் இருக்குது. அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் எவ்வளோ போராடுறான் காதலியை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிற படம் இப்போதைக்கு நான் பார்த்து நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் கொஞ்சம் இருந்தாலுமே பார்க்கலாம். இது நம்ம சில படங்கள் தலைவலிக்கும் பார்த்துட்டா. அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு போகலாம். லவ்வர்ஸுக்கு நல்ல படமாக இருக்கும் உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு. படம் வந்து லவ் சப்ஜெக்ட்டு
ஸோ அதில் ஹீரோக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற மாதிரி பிகாஸ் ஆஃப் இந்த சோலார் எக்லிப்ஸ் மூலமாக அவர் உருவாயிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பொண்ணுக்கு வந்து இதான் ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், நான் ஒரு ஸ்ட்ரீட் டாக் கடிச்சனால ஆயிருக்குன்ற மாதிரி காமிப்பாங்க. அதை ரேபிஸ் அஃபெக்ட் ஆனால் 7 நாளில் செத்து போயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த 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 7 நாள் தான் மையம். அந்த 7 நாளில் ஹீரோ காப்பாற்றுறாரா இல்லையான்றதான் கதைக்கு. கதையா அப்படின்னா ஹீரோ அந்த பொண்ணு மேலே எவ்வளோ அஃபெக்டாக இருக்காது, காப்பாற்றுறாரா இல்லையன்றதான் கதை. சரி, சாங்ஸு அதான் இருக்கு, ஆனால் பெருசாக கேட்சியே இல்லை. பார்க்கலாம். எல்லாமே குறையா சொல்கிறோம்னா எல்லாம் நடிச்சிருக்காங்க. தாராளமாக பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்குதுங்க. அந்த இப்போ வந்து நிறைய நாய்க்கு ரோட்டில் நிறைய நாய்கள் இருக்குது. அந்த நாய்யை கடிச்சிடுச்சுன்னா மாற்று மருந்துன்றது இல்லவே இல்லை. இந்த மாதிரி மாற்று மருந்து வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் டாக்டர்ஸுங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இதெல்லாம் மாத்திரைலாம் இருக்குல்ல, அது அவங்க மெடிக்கலில் கவனிக்கலனாலும் ஹாஸ்பிட்டல் நர்ஸோ டாக்டரோ அவங்க வந்து அவங்களோட கவனத்தை வந்து முதல்ல அந்த ஊசி போகிறதுக்கு முன்னாடியே மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேஷண்ட்டை முதல்ல அதை பார்த்து கொடுக்கணுங்க. அதுதான் முக்கியம். படம் வேற லெவலுங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப அந்த அது நான் பாதியில் படம் ஃபேமிலியோட பார்க்கலாங்க. அந்த வேறு எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா என்ன சொல்கிறது, அந்த நாய் கடிச்சதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தா அப்படியே பயமாக இருக்குது. அது திருப்பி அவங்க உயிர் வருது பாருங்க, அப்போ தான் நம்மளுக்கே உயிரே வந்த மாதிரி இருக்குது.